ஐவான் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக டேஸ்ட்டாக மட்டன் குழம்பு ரெடி. இது எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். மீன் எடுத்தாச்சு, மட்டன் எடுத்தாச்சு, இப்போ சிக்கன் எல்லாம் பாருங்க அப்படியே பக்கத்தில் மீன் சிக்கன் சென்டர், பெரிய சென்டர். காலையில் சிக்கனு, நைட்டு சில்லி எல்லாம் போடுவாங்க. அப்படியே மெயின் ரோடில் அக்கா வீட்டிலேருந்து ஒரு 2 வீடு தள்ளினோடனே அப்படியே ஒரு வீடு தள்ளினோடனே மட்டன் கடை. சிக்கன் பிரியாணி, மட்டன் குழம்பு, மீன் வறுவல், சண்டே ஸ்பெஷல். ஒரு 20 டிக்கெட்டுக்கு மேலே சொல்லியிருக்கோம். வெயிட் பண்ணுறோம். கூட்டமாக இருக்குது, அங்கங்கே எல்லாம் கூட்டம். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வந்து. சிக்கனுக்கு சொல்லி டோக்கன் வாங்கி உக்காந்துருக்கோம். இந்த சேனல் பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். எப்பயும் பார்க்குறவங்க லைக் பண்ணி விடுங்க. பேத்தி பேராண்டி பொண்ணும் கூடலாம் என்ஜாய். கடலை எண்ணெய் ஒரு 100 எண்ணெய், 1 கிலோ மட்டன். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. மட்டன் ஏற்கனவே கொழுப்பு சத்து அதிகம். கடுகு 1 ஸ்பூனு, ஒரு 4 ஸ்பூன் போட்டுட்டேன். கருவேப்பிலை கட் பண்ணி. மட்டனுக்கு 1 கிலோ தேவையானது பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எதுனாலும் அரைச்சிக்கலாம். ஒரு 100 வெங்காயம் அரைச்சிட்டேன். இஞ்சி பூண்டு ஒரு 50 கிராம், இஞ்சி ஒரு 25 கிராமு, தக்காளி கம்மியாக தான் போடணும் மட்டன் குழம்புக்கு. ஒரு 4 தக்காளி நெய்ஸாக அரைச்சிக்கிறேன். கடுகு பொரிஞ்சிச்சு போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நீங்கள் அரிஞ்சு போட்டு தாளிக்கலாம். நான் குழம்பு திக்காக வேணும், இட்லி காலையில் டிஃபனுக்கு. அதனால் ஒன்றும் பாதிமாக தான் அரைச்சிக்கிறேன், முழுக்க அரைக்கல. நம்ம உப்பு போட்டுட்டா அடி பிடிக்காது. ஆயில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றலாம். வெயில் அதிகமாக இருக்குது, மட்டனுக்கெல்லாம் ஆயில் அதிகமாக ஊற்றக்கூடாது. சண்டே ஸ்பெஷல். காலையில் மட்டன் குழம்பு, இட்லி, தோசை. 11 மணிக்கு ரசம், வறுவல். மதியத்துக்கு சிக்கன் பிரியாணி, மீன் வறுவல். நாளைக்கு மீன் குழம்பு, தலை வால் ஒரு 4 பீஸ் போட்டுருவேன். எல்லாமே ஒவ்வொன்றா நான் எடுத்து போடுறேன். இன்னைக்கு ஸ்பெஷல். எல்லாம் ஒரு 20 டிக்கெட்டு. ஃப்ரெண்டுங்களோட போய் நீச்சல் அடிச்சுட்டு 1 கிலோ தான் குழம்புக்கு சேர்த்தி அரைச்சிட்டேன். கம்மியாக அரைச்சா மிக்ஸி ஜாரில் மயில். அதுக்காக ஒரு 50 கிராம் பூண்டு, ஒரு 25 கிராம் இனிப்பு. உப்பு போட்டோம்னா இந்த அடி பிடிக்காது. நான் ஆயிலே ரொம்ப கம்மியாக ஊற்றினேன், ஏன்னா கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதனால் ரொம்ப கம்மியாக ஊற்றிருக்கேன். இந்த உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும், அடி பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம். காட்டோட்டமாக பாருங்க, நல்லா செவந்துச்சு. இஞ்சி பூண்டு நல்லா செவந்த பின்னாடி போட்டிங்கன்னா தான் குழம்பு டேஸ்ட்டு. அந்த வாசனை நல்லா வரும் பாருங்க. இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வந்துச்சு. இப்போ 4 தக்காளி நெய்ஸாக அரைச்சிக்கிட்டேன். அதிலே 2 கொத்தமல்லி தலை போட்டு அரைச்சிக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சு பாருங்க. ஏன்னா என்ன வேகாத மட்டன் கூட வெந்துடும். மசாலா எல்லாம் அதில் இறங்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக ஆகிடும். இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சால் சீக்கிரமாக ஆகிடும். தேங்காய் ஊற்றாது ஃபஸ்ட்டு மட்டன் போட்டு பண்ணிட்டோம்னா இது நல்ல பொன்னிறமாக வட்டும். இப்போ இதுலேயே மசாலாலாம் போட்டுக்கலாம். அப்படியே மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. ஒரு 1/4 ஸ்பூனு கரம் மசாலா. நிறைய போடாதீங்க, 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டாச்சு. வாசனைக்காக இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம். வீட்டில் இருக்குன்னா பிரியாணி இலை சும்மா 2 இலை. மட்டன் சூப்பராக இருக்கும். ஒரு 2 இலை. அப்புறம் கொத்தமல்லி,
தனியாத்தூள், கொத்தமல்லி ஒரு 3 ஸ்பூனுங்க, பெரிய ஸ்பூனில், இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன். ஏன்னா 1 கிலோ. மட்டன் மசாலா நல்லா இருக்காது. கட் பண்ணுற வர ஒன்று போடுங்க. குட்டீஸுங்கன்னா நிறையா இருக்காங்க, அதனால கம்மியாக போடுறேன். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன். மட்டன் மசாலா எல்லாமே போட்டாச்சு. நான் இதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லைடா, நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போட்டோங்க, 1 கிலோ. அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா மட்டும் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே போடவே போடாதுங்க, அது ஒரு மாதிரி கசப்பு தட்டிடும். இப்போ எல்லாமே போட்டாச்சு. மட்டன் அலசிட்டு வந்துடலாம். எண்ணெய் திரண்டு வந்துருச்சு, இது அப்படியே இருக்கட்டும். மட்டன் அலசிக்கலாம். மட்டன் வந்து 1 கிலோங்க. இங்கே பக்கத்துலேயே அப்படியே வெட்ட ஓடுது. ஏன்னா 550 ரூபா, கொஞ்சம் தள்ளி 900 ரூபா. நாங்களே போய் 2 ஹவர் நின்னோம். நல்லா தண்ணியில் ஒரு 3-4 தடவை அலசிக்கணும். அலசிட்டு தண்ணி வடிகட்டி போட்டுட்டு ஒரு 2 சொம்பு தண்ணி எல்லாமே போட்டாச்சுங்க. இது நல்லா ஒரு 6-7 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் மூடி திறந்து விசில் குறைஞ்ச பின்னாடி தேங்காய் ஊற்றி ஒரு நல்லா தேங்காய் கொதி வந்த உடனே இறக்கி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். சூப்பர் மட்டன்ங்க. நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கொஞ்ச நேரம் இதுல வதங்கணும் மட்டன். அப்படியே அந்த ஆவியில ஒரு 5 நிமிஷம் கிளறிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. இந்த மசாலா அப்படியே வேகணும். குழம்பு பிள்ளைங்களுக்காக எல்லாம் பொடி பொடியாக வெட்டி தர சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதெல்லாம் அலசி ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 சொம்பு தண்ணி, பெரிய சொம்புல 2 சொம்பு தண்ணிங்க. இது ஒரு 5 விசில் விடணும். ஏன்னா கறி விலை கம்மியாக இருக்குது, அதனால கொஞ்சம் முத்தனாட கூட இருக்கலாம். நம்ம 5 விசில் 6 விசில் விட்டுடலாம். நல்லா வேகட்டும். 2 சொம்பு தண்ணி பெரிய சொம்புல ஊற்றியாச்சு. இப்போ இது மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். ஒரு 5 விசில் அடிக்கிட்டு அதுக்குள்ளே தேங்காய் திருவி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். 7 விசில் விட்டுங்க. விட்டுட்டு எல்லாம் கூட்டத்தில் பேசிட்டு மறந்துட்டோம். ஒன்றும் இல்லை, 7 விசில் விட்டுட்டு ஒரு பெரிய தேங்காய் 1.25 மூடி தேங்காய், கொஞ்சோண்டு போட்டுக்கல, வேறு எதுவுமே சேர்த்துல. எல்லாமே முதல்ல கறியில் போட்டோம். அவ்வளோதான். இப்போ தாளிச்சு விட்டுட்டேன். இது நல்லா கொதி வந்து இந்த வெள்ளை நோரெல்லாம் அடங்கினோடனே சாப்பிட்றதா. கறி நல்லா வெந்துருச்சு. 7 விசில் விடுங்க, அப்போ தான் கறி நல்லா வேகும். சூப்பராக இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கட்டாயம் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ரெடி. இந்த வெள்ளை நோரெல்லாம் அடங்கணும். அடங்கினாதான் குழம்பு நல்லா போச்சு. இந்த தேங்காய் வாசனை வராது உங்களுக்கு. இந்த ஃபுல்லாக இந்த நுரை அடங்கினோடனே இந்த எண்ணெய் திரண்டு வரும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். சூப்பராக எங்கள் ஊர் மட்டன் குழம்பு ரெடி.